மக்கள் நான் எதுக்கு வந்திருக்கேன்னு அவங்களுக்கு தெரியும் நினைச்சிட்டு இருக்காங்க. பூமி மேல சமாதானத்தை அனுப்ப வந்தேன்னு நினைக்கிறீங்களா? நான் வந்தது சமாதானத்தை அல்ல, பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். நான் பிரிவை சொல்றேன் செல்வத். குடும்பங்களுக்குள்ளும் அதை தாண்டியும் யாராவது என்ன பின்தொடர தேர்வு செஞ்சா, ஒரே வீட்டுல 5 பேர் அப்படின்னா 2 பேர் மூவருக்கு எதிராகவும் 3 இருவருக்கு எதிராகவும் பிரிவினை உண்டாகலாம். எதுக்காக? ரேமா கிட்டையும் அவ அப்பா கிட்டையும் இதை பாக்குறோம். குடும்பங்களை பிரிக்கிறது எனக்கான நோக்கம் இல்ல, ஆனா விளைவு அவங்க நெருக்கமானவங்களோட விசுவாசமின்மையால அவங்கள வெறுக்கவும் நேரலாம். ஆனா உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவது கட்டளை இல்லையா? பெற்றோரை கனப்படுத்துறது மிக உயர்ந்த சமூக மற்றும் ஆவிக்குரிய கடமைகள்ல ஒண்ணு. ஆனா அது தேவனை பின்பற்றுவதை விட உயர்ந்ததல்ல. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல.